அடுத்து நாம பொருளியலுக்கு போகிறோம். அதை கொடுங்க. என்னுடைய நூல் இருக்குங்க. இந்த பொருளியல் என்பது நாம் ஏற்கனவே பொருளுக்கு பல பொருள் பார்த்தோம். பொருள்னா எல்லாரும் என்ன நினைச்சுருக்காங்க, சொத்து, பணம் அல்லது அக்ரிணை பொருள்னு. பொருளுக்கு எத்தனையோ பொருள் இருக்கின்றன. பொருள் என்று சொன்னால் உயர்திணையும் பொருள் தான், அக்ரிணையும் பொருள் தான். ஒருவர் என்கிட்ட சொன்னார், எப்படிங்க அக்ரிணை பொருளாகும்னு கேட்டார். அக்ரிணை பொருள்னு உண்டு, உயர்திணை பொருள்னு உண்டு. அது இரண்டு அல்லாத பொருளும் உண்டு. அருவ பொருள் உண்டு, உருவ பொருள் உண்டு. அருவ பொருள்னா உருவே இல்லாத பொருள். இப்ப காற்றுன்னு சொல்றோம், காற்றுக்கு உருவம் கிடையாது, ஆனா பொருள். காற்றுக்கு உருவம் கிடையாது, ஆனா பொருள், பண்பு, பண்பு பொருள். அது அது சரி. ஆனா அன்பு, அன்பு இருக்கு இல்லையா, அன்பு என்பது ஒரு பொருள். ஆனால் அன்புக்கு உருவம் இருக்கா? கிடையாது. இப்போ உருவமற்றதும் பொருள் தான், உருவம் உடையதும் பொருள் தான். அந்த உருவம் உடையதுதான் அக்ரிணை பொருள், உயர்திணை பொருள். அவ்வளவுதான். அக்ரிணை பொருள் அது, அவ்வளவுதான். அது எதுவா இருந்தாலும் சரி. உயர்திணையை தவிர நான் தொல்காப்பியர் மக்கள் என்பனா, அது உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டேனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் தான் உயர்திணை, நன்னூலார் தான் மக்கள், தேவர், நரகர்னு எடுத்துக்கினார். பாருங்க, இரண்டு சேர்த்துக்கிட்டாரு கூட. மக்கள் மட்டும் சொல்றாரு தொல்காப்பியர், இவரு நரகரான் தேவரம் கூட சேர்த்துக்கிறார். தேவர் நரகர் கூட சேர்த்துக்கிட்டார். இப்படி போட்டு அவர் கொலை பண்ணிட்டார். ஆனா நான் அப்ப நரகரும் தேவர் தான், பொருள் தான். அது 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 அவர் தாங்க நிறைய நிறைய செய்துட்டார் அவரு. நான் ஒரு நூல் எழுத போறேன். நன்னூல் நம் நூல் அல்லன்னு எழுத போறேன். நன்னூல் நம் நூல் அன்று. அது தமிழனுக்காக எழுதப்பட்ட நூலே இல்லை. அவர்களை யாரோ ஆரியர் அவரை வழி நடத்தி இருக்காங்க. அவர் சமண மதத்தை சார்ந்தவர் தான், யாரோ வழி நடத்தினாங்க, அதுக்கு அவர் ஆட்பட்டார், அவ்வளவுதான். சரி, இங்க நாம பொருள் பார்க்கிறோம். இந்த பொருள் என்பதனை தொல்காப்பியர் வாழ்வாக கொள்ளுகிறார், திருவள்ளுவர் ஆட்சியாக கொள்கிறார். பாருங்க, அங்க பொருள் அதிகாரம் என்பது ஆட்சியை குறிப்பிடுவது. அங்க ஆட்சியில பொது செய்தியும் வருகிறது. இருந்தாலும் அரசனை பற்றிய, அரசவையை பற்றிய, ஆட்சியை பற்றிய செய்திகள் தான் அதிகம். அங்க பொது செய்திகளும் இருக்கின்றன. ஆனால் திருவள்ளுவருடைய காலத்துல ஆட்சியை பொருளாக நினைக்கிறார், தொல்காப்பியர் காலத்துல வாழ்க்கையை பொருளாக நினைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சி நல்ல ஆட்சியாக நடந்தால் அது பொருள், வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக நடந்தால் அது பொருள். இப்படித்தான் நம்முடைய தமிழ் பண்பாடு இருக்கிறது. இதனை நாம பொருள்ன உடனே அது சொத்து, அது ஆடு மாடுன்னு நினைக்கவே கூடாது. பொருள் என்பது எல்லா பொருளும் சேர்ந்திருக்காது. உயர்திணை பொருள், அக்ரிணை பொருள், அருவ பொருள், உருவ பொருள் நிறைய இருக்கு. அப்படி பார்க்கும்போது இதுல இவங்க ரெண்டு பேரும் அவர் பொருளதிகார பொறுப்பாலை பொருளாக நினைக்கிறார், இவர் பொருள் அதிகாரத்தை பொருளா வச்சிருக்கார். பொருள் அதிகாரத்துல தான் வாழ்க்கையை சொல்றாரு, அவர் பொருள் அதிகாரத்துல ஆட்சியை சொல்றாரு. வாழ்க்கையும் வருது, இருந்தாலும் ஆட்சி தான் அதிகம். அதனால திருவள்ளுவருடைய நோக்கம் நல்ல ஆட்சி நடந்தா மக்களும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறார். தொல்காப்பியர் நல்ல குடும்பமா இருந்தா ஆட்சியும் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அடுத்து பொருள் அல்லாதவற்றை பொருளாக கருதி கொண்டு அதனோடு உரையாடுவதாலும் பொருளியல் என்னும் பெயர் இரண்டு வணங்குகின்றது அளவியல். அதாவது பொருள் இல்லாதவற்றை பொருளாக பலர் கருதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, இதுதான் பொருள் என்பதை தொல்காப்பியர் நிலைநாட்டுகிறார். அது என்ன பொருள்? ஏன் இந்த பொருள் அதிகாரத்துல பொருளியல் ஒண்ணு சொல்றாரு? அதிகாரம் பொருள் அதிகாரம், அதுல போய் பொருளியல் ஒண்ணு சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? ஒருவன் எழுத்தை கற்றுக்கொண்டவன், சொல்லை கற்றுக்கொண்டவன், யாப்பியலை கற்றுக்கொண்டவன், அதுதான் செய்யுளியல். செய்யுளியல் முழுக்க யாப்பியல் தான். எழுத்து சொல்லெல்லாம் அங்க போயிடுச்சு.
யாப்பிலக்கணத்தை தான் செய்யுளியல்ல சொல்றார். இப்ப யாப்பிலக்கணம், ஊமையியல், மெய்ப்பாட்டியல் இதையெல்லாம் வச்சு இத ஒரு வாழ்க்கைக்கு ஒரு காவியம் இயற்றுகின்றவன், தமிழருடைய பண்பாட்டில் இந்த யாப்பியலை கற்றுக்கொண்டவன் ஒரு காவியத்தை இயற்றினால் தமிழ் பண்பாடு கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொருளதிகாரத்தில் பொருளியலை வச்சிருக்கிறார். அந்த பொருளியலை தெரிந்து கொண்டால் நாம பொருளதிகாரத்தினுடைய பொருளை தெரிந்து கொள்ளலாம். அப்ப சொல்றாரு பாருங்க. அதாவது சொல்லதிகாரத்தில் வேற்றுமையியல் முதலாக இட்டவியல் ஈராக 8 இயல்களிலும் சொல்லை ஆக்கிக் கொள்கின்ற இலக்கணத்தை கூறியிருந்தாலும் அளவிற்கு நேரான அவற்றிற்கு நேரான, அதாவது வழக்கு நிலை அமைக்கும் இயலை கிளவியாக்கம் என்று தனியாக வேற ஒன்று சொல்லுகிறார். பொருளதிகாரத்தில் வாழ்வை அக இலக்கணங்களை கூறும் அகத்திணையியல், களவியல், கற்பியல் ஆகிய இயல்களை தெளிவுபட கூறியிருப்பினும் அவற்றின் வேறாக சில அவற்றிற்கு மாறாக இருக்கின்ற சில வழக்குகளை அமைக்கும் இயலாக இந்த பொருளியலை தனியானதோர் இயலாக சொல்றார். அதாவது பொருளதிகாரத்துக்குள்ள ஒரு பொருளியலை ஏற்கனவே இதுல சொல்லப்படாத செய்தி, களவியல்ல, அகத்திணையல்ல, கற்பியல்ல சொல்லப்படாத செய்தியை இந்த பொருளியலில் சொல்லுகிறார், இயலாக சொல்லுகிறார். பொருளதிகாரமே வாழ்க்கைக்கு இலக்கணம் கூறுவது அன்று. பொருளதிகாரமே வாழ்க்கைக்கு இலக்கணம் கூறுவது அன்று. என்னுடைய கருத்து. எழுத்தை சொன்னார், சொல்லை சொன்னார், இவ்விரண்டையும் செய்து கற்றவர். அதற்காகவே பொருள் நிறைந்த தமிழர் தம் வாழ்க்கையாகிய பொருளை கூறுகிறார். வாழ்க்கைக்காக ஒரு பொருள். அதாவது அதற்காகத்தான் பொருளதிகாரத்தில் மெய்ப்பாட்டியல் என்னும் இயலையும் ஓமை இயலையும் செய்யுளியலையும் கூறியுள்ளார். எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம் கற்றுக்கொண்டவர் காவியம் படைக்க தொடங்குவார். அவ்வாறு காவியம் படைக்கும் பொழுது தமிழர் தம் பண்பாட்டு கூறுகள் சிதைவுபடாமல் கூறுதல் வேண்டும் என்பதற்காகவே தமிழர் தம் வாழ்வியலை கூறுகிறார். பொருள் அமைத்து காவியம் செய்வதற்கு தமிழர் தம் வாழ்வின் அடிப்படையான அக வாழ்க்கையான காதல் வாழ்க்கை, புற வாழ்க்கையான வீர வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் களவு வாழ்க்கை, மனம் புரிந்து கொண்டு வாழுகின்ற கற்பு வாழ்க்கை ஆகியவற்றை கூறி அவற்றின் தொடர்ச்சியாக பொருளியலை இங்கே கூறுகின்றார். இந்த செய்யுள் அதாவது இயற்றுவதற்கு வாய்ப்பாக மெய்ப்பாடும் ஓமமும் என்ன பெரும்பாலும் செய்யுள்ள இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓமையியலை சொல்லுகிறார், மெய்ப்பாட்டியலை சொல்லுகிறார். இதை நாம ரொம்ப பேரு ஏன் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறோம். அவருடைய நோக்கம் காவியம் இயற்றணும். அந்த காவியத்தில தமிழர் பண்பாடு வரணும். அப்போ காவியம் இயற்றுவதற்கு ஓமையியல் தேவை, மெய்ப்பாட்டியல் தேவை, செய்யுளியல் தேவை. அதனாலதான் இங்க சொல்லுகிறார். சொல் தம் பொருளை வேறுபட்டு இசைப்பினும் பொருளும் பொருள் எனவும் இப்பொருளதிகாரத்து முன்னர் கூறிய பொருள்களில் பிறந்து இசைப்பவும் பொருளாம். பொருள் இல்லாததை கூட இங்க பொருளாக்கி காட்டுறாரு பொருளியல் என்றார். பொருள் அல்லாதவற்றை கூட பொருளாக கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பொருளியலில் சொல்லுகிறார். அதாவது இப்பொருளதிகாரத்துக்கு முன்னர் கூறிய பொருள்களில் பிறந்து இசைப்பனவும் பொருளாம் எனவும் அமைத்து சொல் உணர்ப்பும் பொருளும் தொடர்மொழி உணர்ப்பும் பொருளும் ஒருங்கே கூறலின் பொருளியல் என்றார் ஆசிரியர் என்று நச்சினார்க்கினியர் கூறுகிறார். இது சாதாரணமா சொல்லல. பொருளதிகாரத்துக்குள்ளே ஏன் பொருளியலை சொன்னார் என்பதற்கு இதிலிருந்து மாறுபட்டு வர்ற செய்திகளை இங்கே சொல்லுகிறார். அதனால் இது பொருளியல். அதாவது அகப்பொருள் ஒழுகலாற்றின் தலைவன், தலைவி, தோழி முதலியோர் உரையாடுவதற்குரிய சொல் அமைதியினையும்
அவர்தம் கூற்றில் அமைந்திருக்கின்ற பொருள் வகையினையும் சிறப்பு முறையில் கூறுவது இப்பொருளியல் என்று வெள்ளைவாரனார் சொல்லுகிறார். கருத்தினை விளக்குவதற்கு சொல் கருவியாக இருப்பதனை போன்று வாழ்க்கையினை விளக்குவதற்கு இலக்கியமே கருவியாக இருப்பதற்கு, அதாவது கருத்தினை விளக்குவதற்கு சொல் கருவியாக இருப்பதனை போன்று வாழ்க்கையினை விளக்குவதற்கு இலக்கியமே கருவியாக இருப்பது போன்று, அதனால் கருத்தினை எழுதி காட்ட எழுத்தினை கற்றுக் கொடுத்த தொல்காப்பியர் கருத்தினை சொல்லால் வெளிப்படுத்தி சொல்லினையும் வாழ்க்கையை வெளிப்படுத்த இலக்கியத்தினையும் வெளிப்படுத்தினார். இப்பொழுது பொருளாகிய வாழ்க்கையினை வெளிப்படுத்த பொருளுக்குள் பொருளாகிய வாழ்க்கையின் செயற்பாட்டினை பொருளியலில் வெளிப்படுத்தி விளக்குகிறார் தொல்காப்பியர். 1141 இசை திரிந்து இசைப்பினும் இயைபுமன் பொருளே அசை திரிந்து இசையா என்மனார் புலவர். சொல்லானவை இயல்பாக அதனதன் பொருள்களை வெளிப்படுத்தாமல் அந்த இடத்திற்கு ஏற்ப அறிவிக்குமானால் அவை அவற்றிற்கு உரிய பொருள் என்றே கருதுதல் வேண்டும். பொருள் மாறுபட்டிருந்தால் சொல்லினது அசை வேறுபட்டு விடாது. எதனை போன்று எனில் பாடலின் இசை ஒலிக்கு ஏற்ப சொற்றொடர் முதலியவை மாறி கிடந்து இசைக்கும். அவ்வாறு ஆயினும் பொருள் இயைபுபட்டு விளங்குகின்ற அதாவது இசையினில் சொல் எவ்வாறு வேறுபட்டு அசைத்து அமைந்திருந்தாலும் செய்யுளில் உரைநடை போல் வாக்கியமாக தொடர்புபட பொருள் அமையாது. பாட்டு செய்யுள் ஓசைக்கு ஏற்ப சொல் தொடர்கள் மாறி கிடந்து இசைக்கும். ஆயினும் சொல்ல வந்த பொருள் மாறுபடாது. பாடலின் சீரும் அசையும் திரியாமல் கட்டமைப்புடன் இருக்கும் என்று தமிழண்ணல் கூறியிருக்கிறார். கடைசி செய்தி மட்டும். நூற்பா எண் 1141 இசை தெரிந்து இசைப்பினும் இயைமன் பொருளே அசை தெரிந்து இயலா என்மனார் புலவர். இசை தெரிந்து இசைப்பினும் என்றால் சொற்கள் இயல்பாக தத்தம் பொருள் உணர்த்தாமல் வேறுபட்டு ஒலிப்பினும் என்பதாகும். இயைமன் பொருளே என்றால் பொருள் இயைபு இருக்கும் என்பதாகும். அசை தெரிந்து இயலா என்றால் அச்சொல்லுக்கு உறுப்பாகிய அசை தெரிந்து ஒலிக்காது என்மனார் புலவர் என்று புலவர் கூறுவர். கூடுதல் விளக்கம். இலக்கியத்தில் சொற்களின் அமைவும் அவற்றின் பொருளும் எவ்வாறு இருக்கும் என்றால், குறிப்பாக உரைநடையில் சொற்கள் சொற்றொடராக தொடர்புபட்டு பொருள் விளங்கி அமையும். ஆனால் செய்யுளில் பாடலின் ஓசைக்கு ஏற்ப சொல்லோ சொற்றொடரோ மாறி அமைந்து இசைக்கும், அதாவது ஒலிக்கும். ஆனாலும் சொல்ல கருதிய பொருள் வேறுபடாது. அடுத்த நூற்பா எண் 1142 செய்யா மரபின் தொழிற்பொடுத்து அடக்கியும் அவரவர் உறுப்பினி தம்போர் சேர்த்தியும் அறிவும் புலனும்
வேறுபட நிதி இருபெயர் மூன்றும் உரிய ஆக உவம வாயில் படுத்தலும் உவமம் ஒன்றிடத்து இருவருக்கும் உரிய பார்க்கிழவி. அதாவது ஒருவார் கூற்று என்பது ஒரு பக்க பேச்சு, அதாவது பேசாதனவற்றுடன் பேசுதல் ஆகும். அதாவது அவரே தனியாக தனக்குத்தானே பேசிக்கொண்டாலும் ஒருபால் கூற்றுதான். பேசாத பறவைகளோடும் விலங்குகளோடும் முகிலோடும் மழையோடும் காற்றோடும் மரங்களோடும் பேசுவன எல்லாம் அதுவும் ஒருபால் கூற்றுதான். ஒருவர் மட்டும் தனக்குத்தானே பேசிக் கொள்வதாகும். அதாவது தலைவி பிரிந்திருக்கும் போதும் தலைவியை தலைவன் பிரிந்திருக்கும் போதும் தனக்குத்தானே பேசிக்கொள்வது மரபாகும். பேசாத பொருள்களுடன் பேசுவதும் தனக்குத்தானே பேசிக்கொள்வது போன்றதுதான். செய்யுளில் அல்லது காவியத்தில் வருகின்ற காதலர் தமது நெஞ்சோடும் மற்ற பொருள்களோடும் பேசுதல், இது தமக்குத்தாமே ஆறுதல் பெற்றுக் கொள்வதற்காகவே. தமது சிக்கலை எதனிடம் கூறுகின்றனரோ அது ஆறுதல் கூறாது, விடையும் தராது. தனது நெஞ்சுடன் பேசுவது ஒரு வகை. இது துன்பம் நேரும் பொழுதும் இன்பம் நேரும் பொழுதும் நிகழும். அது காதல் உணர்வு மேலிட்டு அதனமாக நகை, அழுகை, வரல், அதாவது வியப்பு, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்னும் 8 வகையான மெய்ப்பாடுகள் தோன்றுமாறு தமது நெஞ்சுடன் பேசுவர். இதுதான் அடுத்து அது மெய்ப்பாடு என்கின்ற இயல்ல வருகிறது. அதுக்கடுத்து எந்த பொருளுடன் பேசுகின்றனரோ அந்த பொருளுக்கும் தமக்கு இருக்கின்ற உறுப்புகளும் உணர்வும் இருப்பதனை போன்று கருதி கொண்டு பேசுவர். ஒரு மரத்தோட பேசுவாங்க, அப்ப அதுக்கு காது இல்லை, வாய் இல்லை, கை இல்லை, கால் இல்லை, இருந்தாலும் இருப்பதை போன்று நினைத்து கொண்டு பேசுவர். தமது கருத்தை அப்பொருள் மறுப்பது போன்றும் கருதி கொண்டு அதனையும் மறுத்து பேசுவர். அதாவது அது மறுக்குதான் இவங்களுக்கு, மறுத்து பேசுற அதெல்லாம் இருக்காது அப்படின்னு. வண்டு, பறவை, மரம் அவை செய்யாதனவற்றை செய்தவை போலவும் கருதி கொண்டு பேசுவர். பேசாதனவற்றை பேசுவதனை போன்று கருதி கொண்டு பேசுவர். மற்றவர் அடைகின்ற துன்பத்தினை தாம் அடைந்ததனை போன்று கருதி கொண்டு தாமும் துன்புறுவர். தமது அறிவையும் அதனால் கண்டறியப்படும் பொருளையும் வேறு வேறாக நிறுத்தி அவற்றை ஓமையாகவும் ஓமைக்கப்படும் பொருளாகவும் கருதி கொண்டு தொழிலாலும் பண்பாலும் பயனாலும் ஓமித்து தமது கருத்தினை வெளிப்படுத்துவர். இந்நிகழ்வுகள் தலைவன் தலைவி இருவருக்கும் உரியவையாகும். இக்கூற்று இருவருக்கும் நிகழும். இப்போ தலைவனுக்கு துன்பம் நேரும் போதும் தலைவிக்கு துன்பம் நேரும் போதும், தலைவிக்கு இன்பம் உண்டாகும் போதும் தலைவனுக்கு உண்டாகும் போதும் இதை போன்ற நிகழ்வுகள் நிகழும். அதாவது மரத்தோடு பேசுவது, பறவையோடு பேசுவது, முகிலோடு பேசுவது, வண்டோடு பேசுவது, இதை போன்ற நிகழ்வுகள் ஒன்று காம இன்ப மகிழ்ச்சியாலும் அல்லது தலைவனை பிரிந்த தலைவன் வராத சோகத்தாலும், தலைவி வராத தலைவியை பார்க்க முடியாத சோகத்தாலும் இதை போன்ற நிகழ்வுகள் நடக்கும். ஒருபார் கூற்றுக்கு சான்றுகள்: நெஞ்சோடு கூறுதல், கை கவியா சென்று கண்புதையா குறுகி
பிடிக்கை அன்ன பின்னகம் தீண்டி தொடிக்கை கைவர தோய்ந்தன்று கொல்லோ நானொடு மிடைந்த கற்பின் வாழ்நுதல் தீம் கிளவி குறுமகள் மென்தோள் பெறல் நசை சென்றையன் நெஞ்சே. இது அகநானூறுல 9வது பாடல் கல்லாடனார் பாடியிருக்கிறார். இது அந்த பேசாதனவோடு பேசுவதற்கு சான்று. அதாவது இனிய சொல்லை உடைய என் தலைவியை கூடுவதற்காக சென்ற எனது நெஞ்சமே, இது நெஞ்சோடு பேசுகிறான். நெஞ்சு இவனுக்கு பதில் சொல்லாது. இவன் பேசுவது போலதான் நெஞ்சோடு பேசுவதும் அவனே பேசிக்கொள்வதும் ஒன்றுதான். கைகளை கவிழ்த்து கொண்டு அவள் பின்னாலேயே சென்று பெண் யானையினது கையை போன்று பின்னப்பட்டிருக்கின்ற சடையை வளையல் அணிந்த கையால் கோதியதோ என்று தலைவன் தனது நெஞ்சுடன் பேசுகிறான். இப்ப நெஞ்சு அவனுக்கு பதில் பேசாது. ஆனா நெஞ்சோடு பேசுவதும் அவனே பேசிக்கொள்வதும் ஒன்றுதான். அதுக்கடுத்து வண்டுடன் பேசுதல். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். பொங்குதேர் வாழ்க்கை செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழிய நட்பின் பயிலியல் செறி எயிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ எறியும் பூவே. இது குறுந்தொகையில 2வது பாடல் இறையனார் இயற்றியது. இந்த இறையனார் என்ற பெயரை வைத்துக் கொண்டுதான் பெரிய கதையை கட்டிட்டாங்க. அந்த புலவருக்கு பேரு இறையனார். அது இறையனாருன்னா பரமசிவன் கட்டி பரமசிவன் எழுதின இந்த பாட்டு திருவிளையாடற் புராணமாக்கி நக்கீரரை இழுத்து பாண்டியனுடைய மனைவிக்கு கூந்தல் இயற்கையா மனம் அப்படின்னு கேட்டு பெரிய கதையே உண்டாக்கிட்டாங்க. தேனை விரும்பி உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அழகிய சிறகுகளை கொண்ட தும்பி ஆகிய வண்டே, நீ விரும்பியதனை கூறாமல் கண்ட உண்மையை கண்டவாறே நீ கூறுவாயாக. இதுக்கு பேரு நலம் பாராட்டுதல். தலைவன் தலைவியிடத்தில் குறித்த இன்பத்துக்காக அந்த நலத்தை பாராட்டுவது. இதுதான் அகத்துறையில ஒரு வகை, நலம் பாராட்டுதல் என்று பொருள். அப்படி வந்த பாடல் இது குறுந்தொகையில. இதை எடுத்து கடவுள் மேல ஏற்றி நக்கீரர் என்ற புலவரை அதுக்கு சான்று சொல்லி அதை தவறாக பாடினாருன்னு சொல்லி பாண்டியனுடைய மனைவியினுடைய கூந்தலினுடைய மனம் இயற்கையா செயற்கையா நாக்கி ஒரு பெரிய கதையை கட்டிட்டாங்க. வணக்கங்க, சத்தம் கேட்கலைங்க. என் மனைவி, என் காதலி, என் தலைவியினுடைய கூந்தலினுடைய மனத்துக்கு ஈடாக எந்த மலர்லையாவது மனம் இருக்கிறதா? என்னுடைய பொருள் என்னன்னா, எந்த மலருக்கும் ஈடில்லாத மனம் என் மனைவிக்கு உண்டுன்றதுதான் பொருள். அதுதான் நலம் பாராட்டுதல். நான் இன்பம் நுகர்ந்த என் அன்பிற்கினிய தலைவியின் கூந்தலின் மனத்தை போன்று நீ தேனெடுத்த மலர்களுக்கு உண்டா என்பதனை கூறுவாயாக என்று தன் தலைவியினிடம் இன்பம் துய்த்த தலைவன் நலம் பாராட்டுகின்ற வகையில் வண்டியிடம் பேசுகிறான். இப்ப வண்டியினிடம் பேசுவதனால வண்டி இதற்கு பதில் சொல்லுமான்னா விடை கூறுமா? கூறாது. இதுதான் ஒருபார் கூற்று. அந்த வண்டோடு பேசுவதும் அவனே பேசிக்கொள்வதும் ஒன்றுதான், தன் நெஞ்சோடு பேசுவதும் ஒன்றுதான். இதைத்தான் பரமசிவன் கதையாக ஆக்கிவிட்டனர். போட்டோம். கனவு காணுதல் பாருங்க. இது ஏன் கனவு காணுதல் வருது? இப்போ நாம படிக்கிறது தொல்காப்பியம், அதுல இலக்கணம், பொருளியல். ஏன் கனவு காண வருது? இதுதான் இதனுடைய நோக்கத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை.
தொல்காப்பியர் பொருளதிகாரத்தை ஏன் பாடினார் என்றால், ஒரு காவியம் இயற்றுவதாக இருந்தால் இவையெல்லாம் அந்த காவியத்தில் இடம்பெற வேண்டும். இப்ப பார்த்தோமே, இந்த மாதிரி வண்டோடு பேசுவது, மலரோடு பேசுவது, மரத்தோடு பேசுவது, இவையெல்லாம் வரணும். தலைவன் தலைவி எல்லாம் கனவு காணணும். திரைப்படங்கள்ல அப்படிதான் வைக்கிறாங்க. ஆனால் இந்த கனவுல ஒரு சிக்கல் இருக்கு. கனவு காணுதல் 1143வது நூற்பா, கனவும் உரித்தால் அவ்விடத்தான. தலைவி தலைவன் மீது வைத்துள்ள அன்பின் மிகுதியினால் அதன் காரணமாக தலைவி கனவு காணுதல் ஆகும். தலைவன் தலைவியின் மீது வைத்துள்ள அன்பு மிகுதியின் காரணமாக தலைவன் கனவு காணுதலும் ஆகும். இப்போ தலைவனும் கனவு காணுவான், தலைவியும் கனவு காணுவாள். சரி, இதற்கு நேர்மாறாக ஒரு செய்தி இருக்கிறது. ஆனா கனவு காணுவார்கள்னு சொல்றாங்க, கனவு காண முடியாது. தாயும் கனவு காணுவாள். இது 1144வது நூற்பா. தாய்க்கும் உரித்தால் போக்குடன் கிளப்பின். அதாவது தலைவனும் தலைவியும் ஊரை விட்டு போயிட்டாங்க வெளியில, அதாவது உடன்போக்கில் சென்று விட்டனர். கனவு காணுதல் என்பது தலைவன் தலைவிக்கு மட்டும் அன்று, தலைவனும் தலைவியும் உடன்போக்கில் சென்று விட்ட பிறகு நற்றாயும் கனவு காணுவாள். இந்த இடத்துல ஒரு குறிப்பு, இது என்னுடைய குறிப்பு. இங்கு நாம் ஒன்றனை நினைவில் கொள்ளுதல் வேண்டும். கனவு காணுதல் என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் தான் வரும். கனவு எப்போ வரும்னு கேட்டா எல்லாருக்கும் வரவே வராது. அதாவது ஆழ்ந்த உறக்கம் யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு தான் கனவு என்பது வரும். அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் தான் அது நிகழும். காதல் துடிப்பினால் துடித்து கொண்டிருக்கின்ற இள நெஞ்சங்கள் ஆழ்ந்த உறக்கம் கொள்ளுமா? அவனை நினைத்து கொண்டு அவள் இரவு முழுவதும் உறங்க மாட்டாள். அவளை நினைத்து கொண்டு அவன் இரவு முழுவதும் உறங்க மாட்டான். அப்படி உறங்கினாலும் அது ஆழ்ந்த உறக்கம் வராது. அவன் எப்போ வருவானோ என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். அவனும் எப்பொழுது போய் சந்திப்போம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான். இப்படி இருக்கும்போது தலைவனுக்கும் தலைவிக்கும் எங்க இருந்து ஆழ்ந்த உறக்கம் வரும் அப்படின்னா, காவியம் என்றால் இந்த மாதிரி கனவு காணுதல் வர வேண்டும், அவ்வளவுதான். இதனை போன்றே மகனை மகளை காணோமே என்று தலைவியின் அற்றாயும் தலைவியின் செவிலித்தாயும் தலைவியின் தோழியும் தலைவியை காணும்னு தேடுவாங்களா, ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்களா? அவர்களும் கனவு காணுகிறார்கள் என்று சொல்கிறார். இதனை போன்றே மகளை காணோமே என்று தலைவியின் பெற்றோரும், மகனை காணோமே என்று தலைவனின் பெற்றோரும், அதாவது எங்கே இருக்கின்றனரோ, எப்படி இருக்கின்றனரோ, எந்த நிலையில் இருக்கின்றனரோ, என்ன ஆயினரோ என்று எண்ண அலைகளில் மிதந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆழ்ந்த உறக்கம் கொள்ளுவரா? அவர் எவ்வாறு கனவு காணுவர்? இங்கு கனவு என்பதற்கு என்ன அலைகள், எண்ண அலைகள், சிந்தனை பொறிகள். அந்த எண்ண அலைகளைத்தான் அதை காவிய நிலையில் நின்று காவிய சுவையை கூட்டுவதற்காக அதனை கனவு என்று சொல்லுகிறார் தொல்காப்பியர். அதாவது இலக்கியம் என்று இருந்தால் கனவு காணுதல் என்ற நிகழ்ச்சி வர வேண்டும். இப்போ காவியம் என்று இருந்தால் ஆற்றின் அழகை பாட வேண்டும், சோலையின் அழகை பாட வேண்டும், கடலின் அழகை பாட வேண்டும், இயற்கையின் அழகை பாட வேண்டும், நாட்டு நகர சிறப்புகளை பாட வேண்டும். இப்படி இருக்கிறது காவியம் என்றால். அதை போலவே தான் காவியம் என்றால் கனவு காணுதல் நிகழ்ச்சியும் வர வேண்டும், அவ்வளவுதான். ஆனால்
கனவு காண முடியாது. அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள், சிந்தனை போக்குகள், சிந்தனை பொறிகள், கற்பனை எழும், மேலோங்கி நிற்கும். திட்டமிடுவர் என்பதுவே சரியானதாகும், பொருத்தமானதாகும். இது காவியத்தில் இப்படி ஒரு நிலை உண்டு, அதற்காக கனவு காணுகிறார்கள் என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். தோழி முதலியோருக்கு உரிய ஒருபால் கூற்று. தோழியும் ஒரு பக்கமா பேச முடியும். அதாவது 1145வது நூற்பா, பால்கழு கிளவி நால்வருக்கும் உரித்தே. இந்த நால்வர்ல ஒரு சிக்கல் இருக்கு. அகத்திணை இலக்கணத்திற்கு உரிய ஒரு பக்க கூற்று சொல் தலைவி, தோழி, நற்றாய், செவிலித்தாய் ஆகிய 4 மகளிருக்கும் உண்டு. இதுல ஒரு தவறு இருக்கு, அது பின்னால தெரியலாம். தலைவி, தோழி, நற்றாய், செவிலித்தாய் ஆகிய 4 மகளிருக்கும் உண்டு. சரி, இது எல்லா உரையாசிரியர். ஆனால் தொல்காப்பியர் நூற்பாவில் பால்கழு கிளவி நால்வர்க்கும் உரித்தேன்னு சொன்னாரே தவிர எந்த நால்வர்னு சொல்லல. நான் உரையாசிரியர்கள் இளம்பூரணர் தலைவின்னு தொடங்கி தலைவி, தோழி, நற்றாய், செவிலித்தாய் என்று 4 பேரை சொல்லிட்டார். தலைவி காணமே, தலைவியினுடைய சிக்கல். தலைவியே எப்படி பேசுவா? தலைவி போயிட்டா இல்லையா? தலைவருடைய சிக்கலை தலைவி பேச முடியாது. தலைவியினுடைய சிக்கலை இவங்க தான் பேச முடியும். பாருங்க, மேலே கூறப்பட்ட இந்நால்வரும் ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசிக் கொள்ளாமல் தனக்குத்தானே பேசிக்கொள்வதும் உண்டு. சரி, பால்கழு கிளவி என்று ஒரு பாலாரே தனித்து பேசிக்கொள்வது சரி. நால்வர் தலைவி, தோழி, நற்றாய், செவிலித்தாய் 4 சொல்லிட்டார். ஐயா கேட்கலைங்கய்யா. தோழி, நற்றாய், செவிலித்தாய் ஆகிய 4 மகளிரும் நட்புடன் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளாமல் அவரவர் தனி ஒரு பக்க கூற்று சொல்லினை தனக்குத்தானே பேசிக்கொள்வர். இது இந்த 3 நூற்பாவில் ஏற்கனவே நூற்பாவில் இளம்பூரணர் கொண்டுள்ளார். ஆனால் நச்சினாருக்கினியர் 2 நூற்பாவை கொண்டுள்ளார். நூற்பாவை பிரிச்சிட்டார். ஆனால் தோழி முதலியோருக்கு உரிய பண்புகள் பாருங்க. 1147 உயிரும் நானும் மடனும் என்றிவை சீர்தீர் சிறப்பின் 4 உரிய. இங்கேயும் 4 அதே 4 தானே இங்கேயும் வரணும். பாருங்க, நாம் நலம் பொருந்திய நன்மை மிக்க சிறப்பினை உடைய தலைவி, தோழி, நற்றாய், செவிலித்தாய் ஆகிய 4 உயிரினை போன்ற நாணமும் மடமையும் உடையவராகவே இலக்கியம் படைத்தல் வேண்டும். இதுவே தமிழர்தம் பண்பாடாகும். தலைவனின் பிரிவால் தலைவியினது உயிர் நீங்காமலும், கவனிக்கணும், இங்க 4 கூற்று தலைவியினுடைய உயிர் நீங்காமலும் நாணமும் மடமையும் நீங்குமாறு தலைவன் போய்விடாமலும் வெளிப்பட கூறிவிடாமலும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டியது கடமை இந்நால்வருக்கும் உடையதாகும். இப்போ தலைவிக்கு தலைவன் பிரிந்து விட்டான். தலைவன் பிரிந்து விட்டதனால் தலைவி நாணத்தை விட்டுருவாளோ இல்ல உயிரை விட்டுடுவாளோ அப்படின்னு சொன்னா 4 எங்கிருந்து வருவாங்க? அதனால் இன்னொருவர் ஒரு சிந்தனையை கிளப்புறார்.
தலைவி தலைவியினுடைய நாட்டம், தலைவி மேல அன்புடையவங்க, தலைவிக்கு எதுவும் நேர்ந்து விட கூடாதுன்னு நினைக்கிறவங்க 4 பேருன்னா அப்போ தலைவி அதுல எப்படி வருவா? இப்போதான் நாம அதை பார்க்கணும். புலவர் குழந்தை தான் இதை உடைக்கிறார். புலவர் குழந்தை சொல்லுகிறார், தலைவிக்கு உயிரும் நானும் மடனும் தலைவனது உயிரிலும் நன்மையிலும் மடமையிலும் காப்பது நற்றாய் செவிலி தோழி தலைவன் 4வருக்கும் உரிமை உடைய. யார கூட்டினாரு? தலைவனை சேர்த்துக்கிட்டார். இதுதான் சரி. அதுல 4வர் என்பதுல அதாவது நற்றாய் செவிலித்தாய் தோழி தலைவன். தலைவி வரமாட்டான். ஏன்னா தலைவிதான் என்ன ஆயிடக்கூடாது. தலைவன் பிரிந்து விட்டான்னா தலைவிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரு? இப்போ தலைவன் பிரிகிறான், இப்போ அவன் நினைக்கணும் அவளுக்கு எதோ ஆயிடுமோ, அவளுக்கு என்ன ஆயிடுமோன்னு அவன் நினைக்கணும். நற்றாய் நினைக்கணும், செவிலி நினைக்கணும், தோழி நினைக்கணும். தலைவி எப்படி நினைப்பா? அவதான் வருந்துறா, அவர் தான் துன்பம் முடுறா, அவன் உயிருக்கு தான் ஏதாவது ஆகிடும், அவரே அதை நினைக்க முடியாது. இந்த சிந்தனையை ஒரு உரையாசிரியரும் சொல்லவில்லை, புலவர் குழந்தை சொல்லுகிறார். அங்கே தலைவனை சேர்த்துக்கணுமே தவிர தலைவியை சேர்க்க கூடாது என்று சொல்லுகிறார். தலைவியினது உயிரையும் நாணத்தினையும் மடமையினையும் காப்பது 4வருக்கும் உரிமை உடையது என்று தலைவியையும் சேர்த்து சொல்லுவது சரியாக இருக்காது. ஆனால் நூற்பாவில் யார் யார் என்று பிரித்து சொல்லவில்லை. அதனால்தான் 4வர் என்றதும் தலைவியையும் சேர்த்து உரை செய்திருக்கின்றன. புலவர் குழந்தை சொல்லுகின்ற உரைதான் சரியானதாகும். தலைவியை விலைக்கு தலைவனை கொண்டு அதில் சேர்க்க வேண்டும். அத்தனை உரையாசிரியர்களும் தலைவனை சேர்க்கல, தலைவியை தான் சொல்றாங்க. தலைவியின் இயல்பு இது 1148. வண்ணம் பசந்து புலம்புறு காலை உணர்ந்த போல உறுப்பினை கிளவி புணர்ந்த வகையில் உணர்க்கவும் பெறுமே. தலைவன் பிரிந்திருக்கும் போது தலைவி தன்னுடைய உடல் நிறம் கருத்து புலம்பும் போது தனது கண், நெற்றி, தோள் முதலான உறுப்புகள் அவை தாமே தலைவனது பிரிவை உணர்ந்து வருந்துகின்றன என்பது போல சொல்லிக் கொள்வாள். அதாவது தானே புலம்புவாள். கையை பார்த்து ஏன் வந்து இழைச்சி போயிட்ட, காலை பார்த்து நீ ஏன் நடக்க மாட்டேன்ற, கண்ணை பார்த்து நீ ஏன் அழுற அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பா கேட்கிற. அதாவது செய்வினை ஏற்கனவே தலைவி தனது நெஞ்சினுக்கு சுட்டி கூறியது போலவும் கூறி புலம்புவாள். அதாவது ஒவ்வொரு உறுப்பா பார்த்து அவன் வரலன்னா உனக்கு என்ன, நீ ஏன் வந்து கவலைப்படுற, நீ ஏன் சோர்ந்து போற, நீ ஏன் அழுகுற, நீ ஏன் நினைக்கிற, நெஞ்சை பார்த்து நீ ஏன் நினைக்கிறன்னு கேட்கறது, கண்ணை பார்த்து நீ ஏன் அழுகுறன்னு கேட்கறது, கையை பார்த்து நீ ஏன் மெலிஞ்சு போறன்னு கேட்கறது, இதை போன்ற நிலை தலைவிக்கு ஏற்படும். இதுதான் தலைவியின் இயல்பு. அடுத்து இதுவும் தலைவியின் இயல்பே. அடுத்த நூற்பாவும் 1149. உடம்பும் உயிரும் வாடிய காலும் என் உற்றன கொள் இவையெனின் அல்லது கிழவோன் தேர்தல் கிழத்திக்கு இல்லை. என்ன மாதிரி கவலை நேர்ந்தாலும், என்ன மாதிரியான காம உணர்வு மிகுந்தாலும், என்னதான் ஏற்பட்டாலும்
தலைவனை தேடிக்கின்னு தலைவி போக மாட்டாள். தலைவனது பிரிவினால் தனது உடலும் உயிரும் வாடி இருக்கின்ற பொழுதும் இவை ஏன் இவ்வாறு மெலிந்து விட்டன என்று உடலும் உயிரும் மட்டுமே வருத்தம் உற்றவை போலவும் தான் வருத்தம் உறவில்லை என்பது போலவும் தனக்குத்தானே தலைவி பேசிக்கொள்வாளே தவிர தலைவனை தேடிக்கொண்டு அவன் இருக்கின்ற இடத்திற்கு போக மாட்டாள் தலைவி. பிறரிடமும் கூறி புலம்ப மாட்டாள். இதுவே தமிழர்தம் பண்பாடாகும். இப்ப ஏன் இதை சொல்றாரு? நீங்க இயற்றுகின்ற அந்த காவியத்தில் தமிழர் பண்பாடு ஆகி இந்த பண்பாடு வர வேண்டும். அதற்காகத்தான் இது என்ன ஒரு வகையில அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆதிக்கம், பெண் அடிமைத்தனம் சொல்லலாம். எந்த நிலை ஏற்பட்டாலும் தலைவி தலைவனை தேடிக்கொண்டு போவதில்லை. இதுக்கு சான்றும் இருக்கிறது. கதுமென தான் நோக்கி தாமே கழுவும் இது நகத்தக்கது உடைத்து. இது திருக்குறள்ல 1173வது நூற்பா. இது குறள். எனது கண் அன்று காதலனை தாமே விரைந்து நோக்கின, இன்று அவை தாமாகவே அழுகின்றன. அந்த செய்கையானது நகைத்து இகழத்தக்கதாகும் என்று ஒரு தலைவி தானாகவே புலம்புகின்றாள். கண்ணை பார்த்து தலைவன் வரலையே பிரிஞ்சு போட்டானேன்னு அழுகுது. படு. இன்னொரு குறள் இருக்குது. நீ தானே காட்டின, நீ தானே அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன, நீ இப்படி அழு, நீ தானே காட்டின, நீ அழுன்னு கண்ணை சொல்றான். அன்று காதலனை தாமே விரைந்து நோக்கின, இன்று அவை தாமாகவே அழுகின்றன. அந்த செய்கையானது நகைத்து இகழத்தக்கதாகும் என்று ஒரு தலைவி தானாகவே புலம்புகின்றாள். ஆனால் தனது உறுப்பாகிய கண் அழுவதனை கூறுகிறாள் தலைவி. அதாவது பொய் சொல்லுகின்றாள் என்று பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் கூறுகின்றாள். என்ன பொய் சொல்றா? இவதான் அழுகுறா, இவதான் நினைக்கிறா, இவதான் பார்த்தா, இவதான் கல்யாணம் பண்ணினா, அந்த பழிய கண்ணு மேல போட்டுட்டு இவ ஆறுதல் அடைகிற. தலைவி நெஞ்சோடு உசாவுதல். உசாவுதல்னா கேட்கறது, பேசணும். இது 1150வது நூற்பா. ஒரு சிறை நெஞ்சமோடு உசாவும் காலை உரியது ஆகலும் உண்டென முடிவ. அதாவது தலைவன் தலைவியை விட்டு பிரிந்திருக்கின்ற வேளையில் வருத்தத்தின் மிகுதியால் தலைவி தனது நெஞ்சத்தோடு பேசுவாள். தானே தலைவன் இருக்கின்ற இடத்திற்கும் பேசுவோமா என்று பேசுவாளே தவிர தலைவனிடத்திற்கு அவள் போக மாட்டாள் என்று சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். தோழியிடம் பேசுவதற்கு சான்று பகலே பலரும் காண முன்னிட்டு, அதாவது நன்னி விட்டு அகல்விகும் படப்பை அவனூர் வினவி தென்மோ வாழி தோழி. இது கிள்ளிமங்கலம் கிழார் கோவனார் என்கின்ற புலவர் நற்றிணையில ஒரு பாடல். இது 365 வருது. அதாவது நாணத்தினை விட்டு பகலில் பலரும் காணுமாறு செல்வோம், அகன்ற பரந்த. கேட்கலைங்க. தலைவனை தேடிக்கொண்டு தலைவி போவதில்லை. சரி, இப்போ இந்த பாட்டு இந்த அவன் இருக்கிற ஊருக்கு போலாமா அப்படின்னு பேசுறான். அவ்வளவுதான். போல தோழி கிட்ட சொல்றா, போலாமா அவனை தேடின்னு வரல பார்த்தியா அவன்
அப்படின்னு அகன்ற பரந்த வயல் சூழ்ந்த கொள்ளைகளை உடையது அவனது ஊர். அந்த ஊருக்கு நாம் நாணத்தை விட்டு வெட்கத்தை விட்டுட்டு போலாமா அப்படின்னு கேட்கிறார். இது ஒரு சான்று. கேட்கிறாளே தவிர போல. தலைவியின் இயல்பு 1151. தன்வயின் காத்தலும் அவன் வயில் வேட்டலும் அன்ன இடங்கள் அல்வழி எல்லாம் மடனோடு நிற்றல் கடனென மொழிவ. இளமைத்தன்மையும் அதிகம் பேசாமையும் தெரிந்தும் தெரியாதவள் போல் இருத்தலும் தலைவன் தன்னிடத்தில் தனது குறைபாட்டினை மறைக்க முயலும் போதும் தலைவனிடத்தில் தனக்கு ஆசை மிகுகின்ற போதும் தலைவி பேசுவாள். இப்ப தலைவி பேசாத இடம் உண்டு, இங்க தலைவி பேசுவாள் என்றாரு. ஏன் பேசுறா? தலைவன் தன் தவற்றை மறைக்கும் போதும் அல்லது பரத்தை வீட்டுக்கு போயிட்டு நான் போகலைன்னு தவறாக பேசும்போதும் தனக்கு காமம் மிகுதியான போதும் பிற இடங்களில் அறியாதவள் போல் இருந்து கொள்வாள். மற்ற இடங்கள்ல எதுவும் தெரியாதவள் போல் இருந்தவள் இந்த 2 இடத்துல மட்டும் கட்டாயமாக பேசுவாள்ன்றார். மீண்டும் தொடங்குகிறோம். தோழியினுடைய செயற்பாட்டை பார்க்கிறோம். இது 1152வது நூற்பா. அறத்தோடு நிற்கும் காலத்து அன்றி அறத்து இயல் மரபு இழல் தோழி என்ப. இந்த அறத்தோடு நிற்றல் என்பதற்கு இவங்க 7 வகையாக நிற்பாள்னு ஒரு செய்தி இருக்கிறது. இன்னும் 3 வகையாக நிற்பாள்னு இன்னொரு செய்தி இருக்கிறது இன்னொரு இடத்துல. அது அகத்திணையில் வருகிறது. இங்கே 7 வகையாக, அதாவது அறத்தோடு நிற்கும் காலத்து அன்றி அறத்து இயல் மரபு இழல் தோழி என்ப. தலைவி தோழியினிடத்தில் அறத்தோடு நிற்குமாறு கூறினால் அன்றி தோழி தானாகவே அறத்தோடு நிற்றல் என்னும் மரபினை கொள்ள மாட்டாள். இந்த அறத்தோடு நிற்றல் என்பதற்கு முரல்ல பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். அறத்தோடு நிற்றல் என்று சொன்னால் தலைவனும் தலைவியும் காதலித்துக் கொண்டார்கள். உனக்கு நான் தான், எனக்கு நீதான் முடிவு செய்து கொண்டார்கள். அதன் பிறகு பெண்ணை கேட்க அந்த பெண்ணினுடைய பெற்றோர் இல்லத்திற்கு தலைவன் வருவான். பெண்ணு கேட்பான். அவன் ஏற்கனவே இவங்களுக்கு தெரியாதவன். காதலிக்கு தலைவிக்கு தான் தெரியுமே தவிர இவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் நான் மடலை வருவேன்னு போயிடுவான். அப்பொழுது தோழி அறத்தோடு நிற்பாள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை தான் இந்த அறத்தோடு நிற்கிறதுன்னா என்ன? அவளும் அவனும் காதலித்து கொண்டார்கள். நீங்க கொடுத்தா அவனுக்கு தான் கொடுக்கணும் பெண்ணை, வேற யாரையும் அவன் மணந்து கொள்ள மாட்டாள். அவங்களுக்கு ஏற்கனவே தொடர்பு இருக்கிறது, அவங்கள பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தோழியே முயல மாட்டாள், தலைவி சொன்னால் முயல்வாள் ஒன்று செய்தி. சரி, எத்தனை வகையாக அவர்கள் காதலித்தாலும் 3 வகையில் சொல்லுவதுன்னு ஏற்கனவே ஒரு செய்தி இருக்கிறது. இது 7 வகைன்னு அடுத்த நூற்பாவில் வருது. அந்த 3 வகை என்ன அதை தெரிஞ்சுக்கினா இந்த 7 வகையை தெரிஞ்சுக்கலாம். களிறு தரு புணர்ச்சி, அப்புறம் புனல் தரு புணர்ச்சி, பூ தரு புணர்ச்சின்னு 3 வகையில சொல்லலாம். அதாவது தலைவனுக்கும் தலைவிக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்றாலும் சொல்லுவது இந்த 3 வழியில. அது என்ன? வந்து போனானே, ஒரு நாள் நாங்க பூங்காவில் நின்றோம். திடீர்னு தலையில பூ வச்சுட்டான். யார்? தலைவி தலையில. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தான் அவனுக்கு உரியவர், அவங்களுக்குள்ள அந்த தொடர்பு உண்டு, அதனால நீங்க கொடுக்க மாட்டேன்னு மறுக்காதீங்கன்னு பொருள்.
இது பூதரு புணர்ச்சி. புனல் தரு புணர்ச்சி பல திரைப்படங்கள்ல காட்டிட்டாங்க. அதாவது நாங்க ஆற்றுல குளிக்க போனோம், நானும் தலைவியும். அப்போது பெரிய வெள்ளம் வந்து எங்களை அடிச்சுக்கின்னு போச்சு. அப்போ ஒருத்தன் குதிச்சு ஆத்துல தலைவிய காப்பாத்திட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தான் வந்து போனவன், அவனுக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே தொடர்பு உண்டு, அதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்கன்னு அர்த்தம். இது புனல் தரு புணர்ச்சி. களிறு தரு புணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, நாங்க காட்டுல ஒரு நாள் விறகு ஒடிக்க போனோம். அப்போ ஒரு யானை, ஆண் யானை களிறு எங்களை துரத்திக்கின்னு வந்தது. அப்போ ஒரு வாலிபன் வந்து குறுக்க அந்த யானையை தடுத்து நிறுத்தி எங்களை காப்பாற்றணும். அவ்வளவுதான். அவன் வந்து போனவன். இந்த 3 வழியில தான் சொல்லுவாங்கன்னு அகத்திணையில இருக்கு ஒரு செய்தி. இங்க 7 வகையை சொல்றாரு, பார்க்கலாம். தலைவி தோழியினிடத்தில் அறத்தோடு நிற்குமாறு கூறினால் அன்றி, அதாவது தலைவி சொல்லாம தோழி இதை செய்ய மாட்டான்றார். அவ்வளவுதான். தலைவி சொல்லிதான் தோழி இதை சொல்லுவாள். ஏன்னா இவனுக்கு கொடுக்காம நான் வேற ஒருத்தனுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னா இவளும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அவனும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இதுதான் தமிழனுடைய மரபு. எந்த இலக்கியத்திலும் காதலித்த இந்த காதலர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் தலைவனை விட்டு வேறு ஒரு தலைவனை மணந்தாள்னு எந்த இலக்கியத்திலும் இல்லை. அதே மாதிரி தலைவன் தான் காதலித்த தலைவியை விட்டுட்டு வேறு ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற செய்தி இல்லை. இந்த பரட்டையில் போய் வர்றதெல்லாம் இருக்கு. 2வது திருமணம் மனைவி சொன்னா பண்ணிக்கிறது இருக்கு. ஆனா காதலித்த தலைவியை விட்டுட்டு வேற ஒரு தலைவியை மணந்த செய்தி இல்லை. அதனாலதான் அந்த காதலை ஏற்றுக்கொண்டார்கள். அறத்தோடு நிற்றல் என்னும் மரபினை கொள்ள மாட்டாள் என்று வாழ்வியல் நன்குணர்ந்த சான்றோர் கூறுவர் என்று சொல்லுகிறார். யாரு? தொல்காப்பியர். மறுபடியும் அந்த 7க்கு வந்துடலாம். அறத்தோடு நிற்றலுக்கு உரிய கருத்துகள். இது 1153வது நூற்பா. எளித்தல், ஏத்தல், வேட்கை, உரைத்தல், கூறுதல், உசாதல், ஏதீடு, உண்மை செப்பும் கிளவியோடு தொகை அவ் 7 வகைய என்மனார் புலவர். இதுதான் இந்த நூற்பாவில 7 வகையில அறத்தோடு நிற்பாள் தோழி அப்படின்னு இங்க 7 வகை சொல்றார். அந்த 3 இதுல வரல. தோழியானவள் நற்றாய் செவிலித்தாய் ஆகிய இருவருக்கும் ஆகிய இரு தாயருக்கும் 7 வகையாக அறத்தோடு நிற்பாள். அதாவது தலைவியினது களவு ஒழுக்கத்தினை 7 வழிகளில் வெளிப்படுத்துவாள் தோழி. 1. தலைவன் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பவனாக இருந்தாலும் தான் மிகவும் எளியவனாக நடந்து கொள்வான் என்று தோழி கூறுவாள். அப்ப பாருங்க, அவங்க தலைவன் இருக்கானே மிகப்பெரிய கோட்டீஸ்வர வீட்டுக்குள்ள, ஆனாலும் அவன் பழகும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா சாதாரண குடும்பத்தில இருந்து வந்த மாதிரி பழகிறான். ஒரு வகை. தலைவன் எந்த நிலையில் இருந்தாலும் மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ளவன் என்று புகழ்ந்து கூறுவாள் தோழி. அவன் நடுநிலையில இருந்தாலும் மிக மோசமான நிலையில இருந்தாலும், ஆனால் அந்த பெற்றோருக்கு அவர் சொல்றது தோழி மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் விட்டு புள்ளன்னுவான். இது 2வது வகை. 3வது, தலைவன் தலைவியின் மீது ஆறா காதல் கொண்டவனாக இருக்கின்றான் என்று அன்பினை மிகுத்து கூறுவாள் தோழி. இப்ப இவங்க சாதாரணமா தான் பழகுறாங்க. ஆனா தோழி சொல்றது, ஐயோ அவன் இல்லைன்னா இவன் உயிரை விட்டுருவான், இவன் இல்லைன்னா அவன் உயிரை விட்டுருவான்ற மாதிரி சொல்லுவாளாம். ஆறா காதலுடையவன் சொல்லுவாள். செவிலித்தாய் நற்றாயாகிய இருவரிடத்தில் கூறும் பொழுது
தான் முடிவு செய்து விட்டதனை போன்று கூறாமல், அவனுக்கு தான் இவளை நீ கொடுக்கணும் அப்படின்னு இவ உறுதியா சொல்ல மாட்டாளாம் தோழி. ஏன்னா அவங்க பெற்றெடுத்த பொண்ணுக்கு இவ எல்லாம் முடிவு சொல்றது. ஆனால் அவள் சொல்றது எப்படியாவது அவனுக்கு தான் அவளை கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாள். தான் முடிவு செய்து விட்டதனை போன்று கூறாமல் அவரே முடிவு செய்து கூறுகின்ற வகையில் எடுத்து கூறுவாள் தோழி. ஐந்தாவது, ஒரு காரணத்தினை கற்பித்துக் கொண்டு இதனால் இவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது என்று கூறுவாள் தோழி. இதான் இந்த ஒரு காரணத்தை கற்பித்துக் கொண்டு சொல்லுவாள்னு சொன்ன இல்லையா, இந்த மூன்று சொல்லலாம். எது? புனல் தரு புணர்ச்சி, பூ தரு புணர்ச்சி, களிறு தரு புணர்ச்சி. இது கற்பனை தான். அவங்க எப்படி தொடர்பு ஏற்பட்டு இருந்தாலும் இப்படி மூணு வகையை கற்பனை பண்ணி சொல்லுவாள். காட்டுக்கு போனோம், யானை தேர்த்திச்சு, அதை அவன் காப்பாத்தினான் தடுத்துன்னு ஒரு வகை. ஆத்துல அடிச்சுன்னு போட்டோம், அவன் இறங்கி காப்பாத்தினான் ரெண்டாவது வகை. மூணாவது, ஒரு நாள் திடீர்னு தலையில பூவை வச்சுட்டான்னா அவதான் வேற ஆள் இல்ல. இப்படி. பிறகு ஏழாவது மேல், அதாவது ஆறாவது, தலைவனும் தலைவியும் திட்டமிட்டு சந்தித்துக் கொள்ளவில்லை. ஏழாவது, மேலே கூறப்பட்ட 6 வகையான வெளிப்படுத்தல் மெய்யாக புனைந்து கூறப்படுவதே ஆகும், பொய்யாக. அதாவது இந்த 7 வகை சொன்ன பாரு, மேல 6, இந்த 6ம் ஒண்ணு கூட உண்மை இல்லை, எல்லாமே பொய் தான். அவன் பணக்கார வீட்டுக்குள்ளன்னு சொல்றதும், ரொம்ப அதாவது அவன் இல்லைன்னா இவன் செத்துருவா, இவன் அவன் செத்துருவான்னு சொல்றதும், அவன் எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் ரொம்ப நல்லவன்னு சொல்றதும், இதை போல 6 வகையான காரணங்கள் பொய்யானவை, உண்மையான ஒன்றையும் சொல்லுவாள். அதுதான் ஏழாவது. மேலே கூறப்பட்ட 6 வகையான வெளிப்படுத்தல் பொய்யாக புனைந்து கூறப்படுவதாகும். ஏழாவது செய்தி மட்டும் உண்மையானதாக இருக்கும். ஆக அது உண்மையானதுன்னா அது எப்படி உண்மையா நடந்ததோ அதை சொல்றது. அது என்னன்னு இவர் சொல்லல, உரையாசிரியரும் சொல்லல. 7 வகையாக காதலர் தமது களவு ஒழுக்கத்தினை வெளிப்படுத்துவாள் தோல். நற்றாய், அதாவது நாயினா நற்றாய், செவிலித்தாய் இருவருக்கும் உணர்ந்து கொள்ள என்று சான்றோர் கூறுவார். இவர் தோழி நற்றாய்க்கும் செவிலித்தாய்க்கும் சொல்றா, அவங்க அப்பாவுக்கும் சொல்லிடுவாங்க, மற்ற ஏற்பாடு பண்ணுவாங்க. இது அது நடக்கிறது. அடுத்து, தலைவியினது களவு ஒழுக்கத்தினை மற்றவரும் உணர்ந்து கொள்வர். அதாவது இப்போ தோழி சொல்ல வேண்டாம், தலைவியும் சொல்ல வேண்டாம், அவன் நடந்துகிற நடையில இருந்தே செஞ்சுக்குவாங்க. 1154வது நூற்பா, உற்றுடி அல்லது சொல்லல் இன்மையின் அப்பொருள் வேட்கை பிறவியின் உணர்வ. அதாவது இவன் இன்னொருத்தனை காதலிக்கிறா, காதல் வசப்பட்டுட்டா, தவறா நடக்கிறான்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவன் நடந்துகிற நடையிலிருந்து, பழக்க ஒழுக்கத்திலிருந்து, சூழ்நிலையிலிருந்து பெற்றோர் தெரிந்து கொள்வார்கள். தலைவியினது களவு ஒழுக்கத்தினை தோழியோ தலைவியோ வாய்ப்பேச்சு வழியாக வெளிப்படுத்தாத முன்னமேயே தலைவியினது நடை, உடை, பாவனை இவற்றினை கொண்டே செவிலித்தாயும் மற்றவரும் உணர்ந்து கொள்வர். இத்தனை நாள் தலை எப்படி கிடந்தாலும் பரவாயில்லைன்னு இருப்பான். இப்போ காதலிச்சுட்டாக்கா தலையை வாரிங்கன்னா வெளியில போடுவான். இத்தனை நாள் குளிக்கிறாளோ இல்லையோ, உடைய மாத்துறாளோ இல்லையோ, நீங்க நல்ல உடைய மாத்தின்னு வெளியில போவோம். இப்படி ஒவ்வொன்றாக அந்த வேறுபாட்டை வைத்துக் கொண்டே அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள்.
அடுத்து பெண்ணின் தன்மைகள். இந்த பெண்ணுக்கு என்ன தன்மை? இது 1155வது நூற்பா. செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலான பெண்ணுக்கு தன்மைகளை சொல்றாங்க. இது தமிழ் இலக்கியங்களில் பெண்பாலாரை ஏற்கனவே இப்படிதான் இருக்கு, இவரும் அப்படிதான் படைக்கணும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு பெண்களை தமிழ் பெண்களுக்கு இந்த மாதிரி பண்புகளை வைத்துதான் காவியம் படைக்கணும் என்பதுதான் இவருடைய நோக்கம். ஏற்கனவே நீங்க சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த பெண்ணையும் இழிவாக எந்த சங்க இலக்கியமும் சொல்லல. தமிழ் இலக்கியங்களில் பெண்பாலாரை மிகவும் அடக்கம் உடையவராகவும் அமைதியானவராகவும் நேர்மை உடையவராகவும் உண்மையினை வற்புறுத்துபவராகவும் சொல்வன்மை பெற்றவராகவும் நல்லறிவு வாய்த்தவராகவும் காண்பவர் இவள் மிக மிக அருமையானவள் என்று அனைவரும் புகழ்பவராகவும் சிறந்த பண்பினை உடையவராகவும் தாம் படைத்திடுதல் வேண்டும். வேற மாதிரி பெண்களை நீங்க காட்டக்கூடாது. இலக்கியம் வரலாறு ஆகும். ஏன் இலக்கியம்னா வரலாறு? நாளை நம்முடைய வாழ்க்கையை ஏற்கனவே நமக்கு புறநானூறும் நற்றிணையும் நருந்தொகையும் கலித்தொகையும் இப்படியெல்லாம் கிடைச்சிருக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம பண்பாடுதான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ அது வரலாறு. இலக்கியம் வரலாறு ஆகும். இலக்கியம் கால கண்ணாடி ஆகும். இலக்கியம் வாழ்வியல் ஆகும். இலக்கியம் கல்வெட்டாகும். ஐயா, அடுத்து வரைவு கடாது. இந்த வரைவுன்னா திருமணம். அதே மாதிரி வரன்னு ஒரு சொல்லு. அது வரன்னா மாப்பிள்ளை அப்படின்னு சமஸ்கிருதம்னு சொல்றாங்க. புதிய தமிழ் சொல். ஏன் அப்படின்னு கேட்டா, வரைவுன்னா திருமணம். அதுக்கு ஏன் வரைவுன்னு வைக்கணும்? வரைவுன்னா வரைந்து கொள்வது. எல்லாம் அந்த மலைக்கு பேரு வரை, எல்லைக்கு பேரு வரை. அதுவரை நான் போனேன், இதுவரையில நான் செய்தேன்னா அது ஒரு எல்லை, அது ஒரு முடிவு, அது ஒரு சொந்தம். மறைன்னா மலை, மலை இவனுக்கு உடையது, மலை அவனுக்கு உடையதுன்னு ஒரு எல்லையில நிற்குது. முதல்ல தனக்கு சொந்தமானதுன்னு ஒரு பொருள். இப்போ வரைவுன்னா திருமணம். திருமணத்திலே வரைவுன்னு வைக்கணும்னா இது எனக்கே சொந்தமான பொருள்னு ஆக்கிது. பொருள்னு சொன்னதுக்கு அன்னைக்கு ஒருத்தர் கோச்சிக்கிட்டாரு. திருவள்ளுவரே பொருள் பிறன் பொருள்னு சொல்றாரு, சொல்லலாமான்னு. பிறன் பொருள்னு சொல்லலாமான்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன், சொல்லலாம். ஏன்னா பொருள்னா அக்ரிணையே இல்லை. பொருள் என்றால் உயர்திணை பொருள் அக்ரிணை பொருளும் உண்டு, அருவப்பொருள் உருவப்பொருள் உண்டு, பண்பு பொருள் இருக்கு. பண்பு பொருள்னா உருவம் இல்லாதவன்னு அர்த்தம். தண்ணீர் உருவம் உடையது, குளிர்ச்சி உருவம் இல்லாதது, காற்று உருவம் இல்லாதது, ஆனா பொருள் தான். இதே போல அருவ பொருள் உருவப்பொருள் உயர்திணை பொருள் அக்ரிணை பொருள் நிறைய இருக்கு. அதனால தனக்கே உரிமைன்னு ஆக்கிக்கிறான். அது எப்படி தப்பாகும்? அதனால வரன்னாக வரைந்து கொள்பவன், தனக்கே உரிமையாக்கி கொள்பவன் தான் வரன். அதனால தூய தமிழ் சொல். அதாவது பெண்ணுக்கு ஆணுக்கு வரன், பெண்ணுக்கு அவளுக்கு வரைவின்னு போட வேண்டியதுதான். வரன்னா வரல போடணும். ஆனா அதுக்கு இல்லை. ஆனா அதுக்கு தனியா ஒரு சொல் இல்லை. ஆனா ஆக்கலாம் வரன் வரல்னு போடலாம். ஏன்னு கேட்டா, ஒருவன் சொல்லலாம், ஒருவள் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்லக்கூடாது? ஒரு அன் சேர்ந்துதான் ஒருவன் ஆகும். இப்போ ஒரு அல் சேர்ந்து ஏன் ஒருவள் ஆகாது? போடலாம்.
பாவேந்தரும் சொல்லியிருக்கிறார். பாவேந்தர் பாரதிதாசன் வந்தவர் மொழியா செந்தமிழ் செல்வமா ஒரு நூல்ல ஒருவள் எழுதலாம் ஒருத்திதான் எழுதணும்னு கிடையாது, ஒருவன் வரும்பொழுது ஒருவள் எழுதலாம் சொன்னார். சரி, பொழுதும் ஆறும் காப்பும் என்றிவற்றின் வலுவின் ஆகிய குற்றம் காட்டலும் தன்னை அழிதலும் அவன் ஊர் அஞ்சலும் இரவிலும் பகலிலும் நீ வா என்றலும் பிழவோன் தன்னை வாரல் என்றலும் நன்மையும் தீமையும் பிரிதினை கூறலும் உறைபட வந்த அன்னவை பிறவும் விரைதல் வேட்கை வரைதல் வேட்கை பொருளே என்பார். தலைவியை சந்தித்த தலைவன் வந்த பொழுது அவன் வருகின்ற வழியில் ஏற்படுகின்ற இடையூறுகளையும் அவன் வருகின்ற நேரத்தினது கொடுமையினையும் பெற்றோரினது கடுமையான கட்டுப்பாட்டினையும் அவற்றிலிருந்து தப்பித்தாலும் அதனால் ஏற்படுகின்ற தீமையினையும் தலைவனுக்கு எடுத்து சொல்லி திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தினை இன்பமாக நடத்தும்போது வற்புறுத்துவாள் தோழி. நேரடியா இது திருமணம் செய்து கொள்ளு என்று சொல்லுவதில்லை. என்ன சொல்லுவா, வர்ற வழி ரொம்ப கொடுமையான வழியா, காற்றுல வராது, அது புலி போற இடம், சிங்கம் போகின்ற இடம், பாம்பு வருகின்ற வழி, அந்த வழியில இரவுல ஏன் வராதே வராதேன்னா நீ இனிமே இங்க வராதேன்னு அர்த்தம் இல்லை. திருமணம் செய்து கொண்டு நீ வீட்டிலே இரு, இல்லறத்தனத்துன்னு போகும். அதே மாதிரி அவன் வருகின்ற நேரத்தினது கொடுமை, நடுராத்திரில வர அந்த இரவு நல்ல நேரம் இல்லை, திருடர்கள் போற நேரம், அவன் அடிச்சு புடுங்குற நேரம், அந்த நேரத்துல ஏன் நீ வராதே. பெற்றோரினது கொடுமை, நீ வீட்டுக்கு வர அவ உன்னை வந்து சந்திக்கணும், அவங்க அவளை அடக்கி வீட்டுல வச்சுனுக்குறாங்க, அவளை கொடுமைப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் வர்ற அப்படின்னா, நீ வராதே, அவளை மறந்து விடு என்று பொருள் இல்லை. திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை தொடங்கு என்ற பொருளில்தான் தோல் எப்படி சொல்லுவாள். அடுத்து, உனக்கு மட்டும் தீமை விளையும் என்பதில்லை, எமக்கும் தீமை விளையும். என்ன அர்த்தம்? வர்ற வழியில உனக்கு துன்பம் இருக்கிறது, நாங்க எழுந்து வந்து தலைவி இங்க வந்து அவளுக்கும் வம்பு. உனக்கு ஏதாவது ஒண்ணு அது எங்களுக்கு ஆனமா இருக்கேனே, எங்களோட நீ தொடர்பு கொண்டதுனால எங்களுக்கு ஆன மாதிரிதான், எங்க தலைவிக்கு ஆன மாதிரிதான், எனக்கு ஆன மாதிரிதான். முதலில் பகலில் வராதே என்று தலைவனை தோழி கட்டுப்பாட்டினை விதிப்பாள். பிறகு பகலிலும் வராதே என்பாள், இரவிலும் வராதே என்பாள். இந்த கட்டுப்பாடெல்லாம் விரைவில் திருமணம் முடித்து கொண்டு இல்லற வாழ்வினை ஈடுபடுவதற்கு, கற்பு வாழ்வினை தொடங்குவதற்கு தோழி தன்னைத்தானே நொந்து கொள்வதும், தலைவன் வருகின்ற வழியினை கொடிய விலங்குகளால் ஏற்படுகின்ற தீமைகளை அதாவது எண்ணி தோழி வருந்துவதும், இவ்வளவு கட்டுப்பாடுகளும் தலைவனை தடுப்பதற்கோ விலக்குவதற்கோ அன்று அவரை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வில் ஈடுபடும்படி வற்புறுத்தவே. இதற்கு ஒரு சான்று இருக்கிறது. வீர்ந்தன் ஆடையை வெள்ளிய மாலையை சோர்ந்து கதுப்பினால் செய்குறி ஈவரின் ஒளி திகழ் நெகிழியர் கவனையர் வில்லர் களிறு என ஆர்ப்பவர் ஏனல் காவலரே. கபிலர் பாடினது கலித்தொகையில 52வது பாடல். சின்னன் சிறு குடிலில் வாழ்ந்து கொண்டிருப்பவனே பாருங்க, அவன் என்ன ஆளு,
பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் சொன்னாங்களே, இதுல இன்னும் சிறு குடிலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவனே, நீ காலையில் நீராடி விட்டு ஈரமான ஆடையுடனேயே விளங்குகிறாய். மாலையில் அழகான ஆடையினை அணிந்து வந்துள்ளாய். தலைவியின் மயிரோ கன்னத்திலே விழுந்து புரண்டு அழகினை ஊட்டுகின்றன. இவள் செய்த குறி இடத்திற்கு நீ வருகிறாய். அப்பொழுது ஏற்படுகின்ற மர கிளைகளின் தழைகளின் அசைவுகளினால் யானைதான் வந்துவிட்டதோ என்று அஞ்சி அலறி அதனை விரட்ட ஆரவாரத்துடன் திணைப்புணம் காப்பவர் ஓடி வருகின்றனர் என்று கலித்தொகையில் கபிலர் பாடியுள்ள பாடல் ஒரு தெளிவுபடுத்துகிறது. இரவுல வர்றதுனால என்ன இடையூறு என்பதை கலித்தொகை பாடல் காட்டுகிறது. இவன் வர்றான், அந்த நேரத்துல மரத்துல இருக்கிற கிளைகள் அசைகின்றன, பறவைகள் எழுந்து ஓடுகின்றன. பார்த்தா யானை தான் வந்துச்சுன்னு யானையை விரட்டுறதுக்கு எல்லாரும் ஓடி வர்றாங்க. நீ மாட்டிக்க போறப்பா, அதனால நீ வராதே. அடுத்து இன்னொரு பாடலும் இருக்கிறது எடுத்துக்காட்டுக்கு. பாண்டு 2. நீ தவறுடைவையும் அல்லை, நின்பையின் ஆனா அரும்படர் செய்த யானே தோழி தவறுடையேனே. எருமை வெளியனாறு அகநானூறுல 72வது பாடல்ல ஒரு பகுதி. அடர்ந்த பேரிட்டு பேரிருட்டு, அதாவது அடர்ந்த பேரிருட்டு, நள்ளிரவு, மழை கொட்டி கொண்டிருக்கிறது. புற்றில் மின்மினி பூச்சிகள் தூங்கிருக்கின்றன. அவற்றை தின்பதற்காக ஆண் கரடிகள், பாம்பு முதலைகள் வருகின்றன. வாழ் முனையில் நடப்பதனை போன்று மிக மோசமான வழி. வாழ் முனையில் நடப்பதை போன்ற மிக மோசமான வழி. கருவுற்றிருக்கின்ற பெண் புலி பசியினால் இரையை தேடிக்கொண்டு திரிகிறது. இப்பேற்பட்ட கொடிய வழியில் நமக்காக வேலே வழித்துணையாக கொண்டு வருகின்ற தலைவன் கொடியவன் அல்லன். அவனை குறியிடத்திற்கு வர சொன்னதெல்லாம் நமது தவறே அல்லவா என்று தலைவி தோழியிடம் சிறைப்புறமாக கூறுகிறாள். சிறைப்புறம் என்பது என்னன்னா, தலைவன் வந்துட்டான், அவன் சந்திக்க இவங்களும் வந்துட்டாங்க. இரவு மிக மோசமான நேரம், மழை பெய்யுது, அடர்ந்த இருட்டு. இவன் வராதேன்னு சொல்றதுக்காக அவன் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கின்னு இன்னும் அவன் வரலன்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. யாரு? தலைவியும் தோழியும். என்ன வழி மோசமான வழி, இந்த வழியில அவன் வரானே, அவனை வர வேணான்னு நம்ம சொல்ல வேணாவா அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ வராதரான்னு அர்த்தம். அவன் காதுல படுற மாதிரி இவங்க 2 பேரும் பேசி சொல்லுகிறார். இது கலித்தொகையில் வருகின்ற ஒரு பாடம். அடுத்து, காலம் கடத்தும் தலைவனுக்கு வெளிப்படையாக கூறுவது. என்ன காலம் கடத்துறது? இவர் காதலிலேயே விளையாடி இருக்கிறாரு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, திருமணம் செய்து கொள்ளவில்லை. எவ்வளவு அவனுக்கு எடுத்து சொல்லியும் இன்னும் அந்த எண்ணத்துக்கே போல. அதனால வற்புறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அவ்வாறு வெளிப்படையாக கூறுகிறார்கள். இது 1157வது நூற்பா. வேட்கை மறுத்து கிளந்தாங்கு உரைத்தல் மரிய மருங்கின் குறித்தன மொழிவ. திருமணம் செய்து கொள்ளும்படி தலைவனிடத்தில் மறைமுகமாக கூறியும் அவன் திருமணம் முடித்து கொண்டு கற்பு வாழ்க்கையினை தொடங்காமல் தலைவியை சந்தித்து அவளிடம் பேசுவதையே இன்பம் என காணுகின்ற களவு வாழ்க்கையை தொடருவதனையே குறிக்கோளாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் தலைவன். அந்த தலைவனிடம் நேரிடையாகவே தோழி வற்புறுத்துகிறாள். இந்த கூற்றும்
தோழிக்கே உரியது என்று சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். அதாவது இவ்வளவு சொல்லி நாம இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த இரவு நேரத்துல கொடிய நேரத்துல வந்து கொண்டிருக்கிறான். அதனால நேரடியாகவே கல்யாணம் பண்ணி போய் இல்லற வாழ்க்கை நடத்தியா, ஏன் வராதையான்னு சொல்ற மாதிரி நேரடியாகவே சொல்ல தொடங்கி விடுகிறான். இதுக்கு ஒரு சான்று, தமக்கு இனிது என்று வலிதில் பிறர்க்கு இன்னா செய்வது நன்றாமோ மற்று. இதுவும் கபிலர் பாடியது கலித்தொகை 62வது பாட்டு. நீ தடுவ நினைக்கின்றாயோ இல்லையோ எல்லாம் உனக்குத்தான் தெரியும். நான் எந்த ஒன்றனையும் அறியவில்லை. பூத்து குலுங்குகின்ற பொற்கொடி போன்றவளே, உன்னை தழுவுதல் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. அதனால் நான் தழுவினேன் என்றான் தலைவன். அதுக்கு பிறகு சொல்றா, ஏடா உனக்கு இன்பமாக இருக்கிறது என்பதற்காக வலிந்து பேருக்கு துன்பம் தருகின்றாயே, இது உனக்கு நல்லதாக தெரிகிறதா என்று தலைவி கேட்கின்றாள். இது அர்த்தம், நான் வராதே என்பதுதான் பொருளை தவிர அவனை திட்டது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வர்ற அப்படின்னா, அவனை பார்த்துட்டு போறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றான். ஆனா உனக்கும் அது துன்பமா இருக்குது, எனக்கும் அது துன்பமாக இருக்கிறது என்று இந்த கவிஞருடைய பாட்டில் அந்த செய்தி இருக்கிறது. தலைவன் ஊர்திகள், அதாவது தலைவன் என்னென்ன ஊர்தியில வருவான். 1158 தேரும் யானையும் குதிரையும் பிறவும் ஊர்ந்தனர் இயங்கலும் உரியர் என்பர். காதலியை, அதாவது தலைவியை தேடி செல்கின்ற காலத்தில் காலால் நடந்து செல்வதே பெரும்பான்மையான வழக்கமாகும். ஏன்னா காலால நடந்து போனா மற்றவங்களுக்கு தெரியாது, எப்படியாவது போய் தலைவி வீட்டுல போய் சேர்ந்துடலாம். ஆனா குதிரை வண்டியில போறவோ, தேர்ல போறவோ, யானை மேல போறவோ, குதிரை மேல போனா எப்படியாவது தெரிந்துவிடும். ஆனாலும் செல்வ மக்கள், அதாவது பணக்கார மாப்பிள்ளைகள், பணக்கார தலைவர்கள், பணக்கார வீட்டு பிள்ளைகள் கட்டாயம் தேரில் தான் வருவார்கள், யானை மேல வருவார்கள், குதிரை மேல வருவார்கள் என்று இந்த நூற்பா சொல்லும். குதிரை நம்ம நாட்டு பொருளே இல்லை. தமிழன் வெளிநாட்டுக்கு போய் நம்ம பொருளை கொடுத்துட்டு வாங்கின்னு வரும்போது அந்த குதிரையை பார்த்தான் அரபு நாட்டுல. அங்க இருந்து கொண்டு வந்ததுதான் குதிரை. அது தொல்காப்பியத்தில் இருக்கு. திருக்குறள்ல யானை இருக்கு, குதிரை கிடையாது. இன்னொன்னு கோவேறு கழுதைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, சரிங்களா? கோவேறு கழுதை, கோவேறு கழுதை. இந்த கழுதையை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும், அவ்வளவுதான். அது என்னன்னா ஏறு கழுதை. அரசனுக்கு அந்த காலத்துல குதிரை இல்லாத காலத்துல ஒண்ணு யானை மேல வருவான், இல்லைன்னா அந்த கழுதை மேலதான் வருவான். அதுதான் ஏறு கழுதை, கோவேறு கழுதை ஆனது. அது இந்த தொல்காப்பியத்துல குதிரைன்னே வருது நூற்பாவில். திருக்குறள்ல குதிரை கிடையவே கிடையாது. காலால் நடந்து செல்கின்ற தலைவன் இப்போது செல்வ மிகுதியினால், அதாவது இரு காளைகள் பூட்டிய வண்டியில வருவான், அல்லது இரு குதிரைகள் பூட்டிய வண்டியில் வருவான், அல்லது யானை மீதே ஏறிக்கொண்டு வருவான், அல்லது குதிரை மீது ஏறிக்கொண்டு வருவான். ஏறி செல்வான். அதில் காளை பூட்டி இருக்கும், அல்லது குதிரைகள் பூட்டி இருக்கும், அல்லது யானையின் மீது ஏறி செல்வான். குதிரையின் மீது அமர்ந்து செல்வதும் உண்டு. பிற ஊர்களில் ஊர்திகளில் பிற ஊர்திகளில் அப்படின்னா பொதுவாக சொல்லிட்டார், பிற ஊர்தின்றார். அது கோவேறு கழுதியை சேர்த்துக்கலாம், அல்லது பல்லக்கை சேர்த்துக்கலாம்,
அதாவது கோயேறு கழுதை சேர்த்துக்கலாம், பல்லக்கு சேர்த்துக்கலாம், இதெல்லாம் உண்டு. பல்லக்கிலேயே வருவது உண்டு. இந்த செய்யுளுக்கு இன்னும் ஒரு கருத்து உண்டு. இந்த செய்யுளுக்கு ஒரு கருத்து, இன்னொரு கருத்து இருக்கு. தலைவி தலைவனை பார்த்து நம் தொடர்பு ஊராருக்கு தெரிந்து விட்டது, அதனால் இனிமேல் தேரிலோ குதிரையிலோ யானையின் மீதோ கோவேறு கழுதையின் மீதோ பல்லக்கிலோ வர வேண்டாம் என்கிறாள் தலைவி. அப்படியானால் விரைவில் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை தொடங்குங்கள் என்று பொருளை தவிர இனிமேல் நீ என்னை சந்திக்க வராதே என்று பொருள் இல்லை. ஒரு பொருள் பொதுவா என்ன சொல்றார், நூற்பாவில தலைவன் இப்படி வருவான்னு சொல்றாரு. இன்னொரு ஆசிரியர் தலைவன் இப்படி மறுக்கிறாள்னு சொல்றார். இது ரெண்டும் பொருத்தமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு சான்று, நிலவு மணல் கொட்டும் ஓர் தேர் உண்டு. எனவேன்னு அகநானூறு 20வது பாட்டு தலைவன் தேரில் வருகிறான் என்று சொல்லுகிறது. அது குதிரை பூட்டியதா அல்லது காளை பூட்டியதா எருது பூட்டியதான்னு தெரியல. இந்த 2வது சான்று, கடுமான் பரிய கதல் பரி கடை நடுநாள் வரும் அப்படின்னு. இது நற்றிணையில 149வது பாட்டு. விரைந்து செல்லுகின்ற விடரி மயிரை உடைய தேர் குதிரை பூட்டிய தேரில் ஏறி நம் தலைவன் நள்ளிரவில் வருவான். இங்கே கதல் பரி என்பது குதிரை, கடுமானா வேகமாக வருகின்ற விலங்கினர். குதிரை பூட்டிய தேரில் ஏறி நம் தலைவன் நள்ளிரவில் வருவான் என்று தலைவன் தேரில் வருவதனை நற்றிணை பாடல் சுட்டுகிறது. 3வது, கழிச்சுறா எறிந்த முட்டாள் அத்திரி நெடுநீர் இருங்கழி வரிமேலின் அசை. இதுவும் அகநானூறு 120வது பாடல். பெரிய உப்பங்கழிக்கு தான் அது கடல்ல இருந்து எடுக்கிற ஒரு கால்வாய். அதுக்கு பேரு கழுவெள்ளின்னு ஒரு பொருள் இருக்கிறது. இங்கேயும் அதுதான் இருக்கும். இந்த பள்ளிக்கரணைக்கு முன்னால என்ன சொல்றாங்க, கைவேலின்னு ஒண்ணு இருக்காது. கழுவெள்ளியே அவங்க கைவேலின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சுறாமீன் பாய்ந்து தனது கொம்பால் தாக்கியதனால் முன்பட்ட காலினை உடைய கோவேறு கழுதை மெலிந்து போனமையால் உப்பங்கடியில் செல்லுதல் இயலாது